அன்பினர்களே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு கடந்த செய்தியாக ஒரு செய்தியை தருகின்றோம் உங்களுக்கு. நாளை காலை ஈரானின் அணுகுலை மற்றும் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் ஒன்றை தொடுத்திருக்கின்றது. 4 இடங்களில் ஏவுகணை மழை பொழிந்திருக்கின்றது. ஜலச்சந்தியில் இதனால் மீண்டும் போர் பதட்டம் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரான் துறைமுகங்கள் மீதான தாக்குதலால் கச்சா எண்ணெயின் விலை மிகவும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பது. போர் நிறுத்தம் முறிந்திருக்கின்றது. ஈரானின் முக்கிய இராணுவ இலக்குகளை தகர்த்திருக்கிறது அமெரிக்கா. அதனால் மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. ஹார்முஸ் ஜலச்சந்தியில் தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் ஏவுகணை வீச்சால் தாக்கப்பட்டிருக்கின்றார். ஈரானின் ஏவுகணை வீச்சுக்களால் அமெரிக்க கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றது. $85 தாண்டி இருக்கின்றது கச்சா எண்ணெய் விலை. ஈரான் அமெரிக்க முதலால் உலக பொருளாதாரத்தில் மிக பெரும் சரிவும் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் பஹ்ரைன் மற்றும் ஜோர்தான் மீதான ஈரானின் பதில் தாக்குதல் பிராந்திய போர் அச்சத்தில் மத்திய கிழக்கு இருந்து வருகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. கட்டார் மற்றும் பாகிஸ்தானின் மத்தியஸ்தால் உருவாக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்த நிலையில் இன்று ஜூலை 14 நள்ளிரவு அமெரிக்க படைகள் ஈரானின் புஷர், சபஹர் மற்றும் பந்தர் அப்பாஸ் உள்ளிட்ட 6 முக்கிய நகரங்களில் உள்ள இராணுவ இலக்குகளை தகர்த்துள்ளன. இதற்கு பதிலடியாக ஹார்முஸ் ஜலச்சந்தி வழியாக சென்ற வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை $85 தாண்டி இருக்கின்றது. அது இன்றும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக சந்தைகளில் பதட்டமான ஒரு சூழல் உருவாகி வருகிறது. ஈரானின் புஷர் நகரில் 4 வெவ்வேறு இடங்களில் அமெரிக்க ஏவுகணைகள் அல்லது எரிகணைகள் தாக்கியதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது. சம்பவம் ஜூலை 14 ஆகிய இன்று நள்ளிரவு செவ்வாய்க்கிழமை அன்று புஷர் மாகாணத்தின் துணை ஆளுநர் எஹ்சான் ஜஹானியன் நகரின் 4 இடங்களில் அமெரிக்க ஏவுகணைகள் தாக்கியதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஹார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றி நிலவி வரும் போர் பதட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. தாக்கப்பட்ட பகுதிகளாக புஷர் நகர் மட்டுமின்றி குஜஸ்தான் மாகாணத்தின் அபாதான், மஸ்ஹர் ஆகிய இடங்களிலும் தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் மீண்டும் தனது ஆபரேஷன் நர்ஸ் 2 நடவடிக்கையை தொடங்கியதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. அப்புறம் இது பழைய செய்தி அழிவராங்க, இது புதிய செய்தி. தாக்குதல் 2ஆம் இடமாக புஷர் மாகாணத்தின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை ஆளுநர் எஹ்சான் ஜஹானியன் நகரின் 4 இடங்களில் இந்த தாக்குதலுக்கு நடந்ததை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். தாக்குதல்களில் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்றாலும் 4 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். புஷர் மட்டுமின்றி அதே நேரத்தில் அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் ஈரானின் பல முக்கிய பகுதிகளை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதில் ஷபஹர், கொனாரக், அபு மூசா மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய இடங்களும் அடங்கும். வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதல்களை தடுப்பதற்கும் ஈரானின் கடலோர தற்காப்பு அமைப்புகள், ஏவுகணை தளங்கள் மற்றும் ட்ரோன் தளங்களை செயலிழக்க செய்வதற்கும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது. ஜூன் மாதம் கட்டார் மற்றும் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடன் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் ஜூலை 8 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த மோதல் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. அதே நாளில் ஈரான் தரப்பிலிருந்து ஹார்முஸ் ஜலச்சந்தியில் 2 ஐக்கிய அரபு அமீரக டேங்கர்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் பஹ்ரைன் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கியும் ஈரான் இன்று பிந்திய தாக்குதலாக மேற்கொண்டிருக்கிறது. புஷர் அணுமின் நிலையம், சபஹர் துறைமுகம், ஜாஸ், கொனரக், அபு மூசா மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய இடங்களும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புஷர் நகரில் மட்டும் 4 முக்கிய இடங்களில் அமெரிக்க ஏவுகணைகள் தாக்கியதாக புஷர் மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். ஆரம்ப கட்ட தகவலின்படி புஷரில் நடந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏதும் இல்லை என்றும், ஆனால் 4 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் வேறு செய்திகள் தெரிவிக்கின்றது.
ஹொமஸ்கான் மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். உஜிஸ்தான் மாகாணத்தில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 4 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் நடத்திய பதில் தாக்குதலில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 டேங்கர்கள் மீது ஏவுகணைகள் பாய்ந்திருக்கிறது. இதில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்துள்ளார் என்றும் 8 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு வரை ஒரு கச்சா எண்ணெய் ஒரு பிரலுக்கான கச்சா எண்ணெயின் விலை $85 அதிகரித்திருக்கின்றது. இது கடந்த ஒரு மாதத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த விலையாக உலக பரப்பில் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மத்திய கட்டளை தலைமையகம் ஜூலை 14 மாலை 4 மணி முதல் ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் மீண்டும் கடற்படை முற்றுகை ஆரம்பித்துள்ளதாகவும் அது அமல்படுத்தப்படுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் கட்டார் மற்றும் பாகிஸ்தானில் முன்னிலையில் கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஜூலை 8ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டதாகவும் அமெரிக்க அதிபர் அறிவித்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கிறது. ஈரானின் கடலோர தற்காப்பு அமைப்புகள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதல் திறனை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. புசேர் மாகாண ஆளுநரின் தகவலின்படி ஈரானில் ஒரே சிவில் அணுமின் நிலையத்தின் நியூக்ளியர் பவர் பிளான் வெளிப்படுத்தி ஒரு ராணுவ தளம் மற்றும் ஒரு மீன்பிடி தளம் ஆகியவை அமெரிக்க தாக்குதலுக்கு மீன்பிடி இறங்கு தளங்கள் ஆகியவை அமெரிக்க தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஹொமஸ்கான் மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் 3 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அவர் மீண்டும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஷபஹர், ஜாஸ், கொனரக், அபு மூசா, பந்தர் அப்பாஸ் ஆகிய இடங்களில் உள்ள ஈரானின் கடலோர தற்காப்பு அமைப்புகள், ஏவுகணை ட்ரோன்கள் தளங்கள் மற்றும் கடல்சார் தளங்கள் தாக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஈரானிய படைகள் பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கியும் ஹார்முஸ் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீதும் மீண்டும் தாக்குதல் தொடுத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் அமைப்புகள் அமெரிக்காவின் தாக்குதலில் பலத்த சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளின் நோக்கம் ஈரானின் கடற்படை திறனை குறைப்பதும் ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக போக்குவரத்தை சீர்குலைக்கும் ஈரானின் ஆற்றலை செயலுக்கு செய்வதுமே என்றும் தெரிவிக்கப்படுகிறது. புசேர் மாகாண பகுதியில் புசேர் நகரின் 4 முக்கிய இடங்களில் ஏவுகணைகள் விழுந்திருக்கின்றன. அங்குள்ள முக்கிய அணுமின் நிலையத்துக்கு அருகாமையிலும் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றது. பந்தர் அப்பாஸ் மற்றும் ஹாஜியாபாத் ஆகிய இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. சபஹார் துறைமுகம், ஜாஸ், ஹொனரக், அபு மூசா மற்றும் குஜஸ்தான் மாகாணத்தில் உள்ள அபதான் மற்றும் மஸ்தர் பகுதிகளும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அபதானில் உள்ள பழமைவாத எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அருகில் தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது. புஷரில் உள்ள ராணுவ தளம் மற்றும் மீன்பிடி இறங்கு தளங்களும் சேதமடைந்திருக்கின்றது. ஈரானின் கடலோர தற்காப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் தளங்கள் அமெரிக்க படைகளால் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீது மீண்டும் கடற்படை முற்றுகை அமல்படுத்தியதால் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் மிக அதிகமாக விழுந்ததும் $87 அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மிகப்பெரிய தாக்குதல் அரங்கேறி இருக்கின்றது. இந்த தாக்குதல் தொடுப்புகள் குறித்து இன்னும் விடிந்த பின் ஏராளமான செய்திகள் வெளிவரும். இந்த செய்திகள் நமக்கு அவசரமாக கிடைத்தபடியால் நாம் இந்த செய்திகளை தந்திருக்கின்றோம். மீண்டும் பல செய்திகள் இன்று விடிந்தால் மிகப்பெரிய தாக்குதல் இரு தரப்புக்கும் ஏற்பட்டிருக்கும். நாம் அதை முன்கூட்டியே சொல்லி வைக்கின்றோம். ஈரானுக்குள் குண்டுமழை பொழிந்தாலும் இந்த அதிகாலையில், அதாவது நமக்கு அதிகாலை வேளையில் மிகப்பெரிய தாக்குதல்களை வளைகுடா நாடு முழுவதும் அவர்கள் ஆபரேஷன் இந்த டூல கொடுக்குறாங்க இல்லையா அவங்க, அதனால் அந்த டூல கொடுக்குறாங்க. அப்ப 3 அநேகமாக விடிந்து மிகப்பெரிய சேதத்தை கொடுத்திருக்கும் என்றும் பார்ப்போம். விடிந்தும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.